திருப்பூர் காமராஜர் வீதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன், வயது 30. ஃபைனான்ஸ் தொழில் செய்யும் பாலமுருகன் இந்து முன்னணி திருப்பூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகி. திருமணம் முடிந்து 6 மாதம் ஆகிறது. மனைவி ஊருக்கு சென்ற நிலையில் இவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். நேற்று இரவு வெளியே சென்ற பாலமுருகன் வீடு திரும்பவில்லை. உறவினர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டனர், பதில் இல்லை. இன்று அதிகாலை பாலமுருகனை தேடிய போது அவர் வசிக்கும் தெருவில் சடலமாக கிடந்ததை கண்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் தடயங்களை சேகரித்தனர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அதிகாலை 4 மணியளவில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலமுருகனை தலை மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது பதிவாகி இருந்தது. திருப்பூர் வடக்கு போலீஸ் உதவி கமிஷனர் கௌதம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. குற்றவாளிகளில் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கொலையாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் இந்து முன்னணியினர் மறியல் செய்தனர். திருப்பூரில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.